ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆரோக்கியமான முருங்கைக்கீரை லட்டு தாங்க பண்ண போகிறோம். என்னடா இவங்க முருங்கைக்கீரையில் லட்டு செய்ய போகிறாங்கன்னு சொல்கிறாங்களேன்னு யோசிக்காதீங்க. ஆன்லைனில் இதோட ரேட்டை பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க. இந்த அசத்தலான இந்த முருங்கைக்கீரை லட்டை நம்ம வீட்லேயேவும் எப்படி நம்ம வீட்டு குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் ஹெல்த்தியான முறையில் எப்படி செஞ்சு கொடுக்கலான்னு வாங்க நம்ம சட்டுன்னு பார்த்துடலாம். இந்த முருங்கைக்கீரை லட்டு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி முருங்கைக்கீரை எடுத்துருக்கேங்க. நல்லா இந்த மாதிரி முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி உருவிக்குங்க. உருவிட்டு இந்த கீரையெல்லாம் நல்லா ஒரு தட்டில் போட்டுட்டு நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிடணும். கொஞ்சம் கூட தண்மையே இருக்கக்கூடாதுங்க. அதுக்கப்புறமா ஒரு காட்டன் துணி இல்லைன்னா இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் விரிச்சிட்டு நல்லா இந்த முருங்கைக்கீரையை நல்லா உணர விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு முருங்கைக்கீரை நல்லா சூப்பராக ஈரத்தன்மை இல்லாமல் நல்லா பொழுன்னு உணர்ந்து வந்துருச்சு. இப்போ இது இப்படியே இருக்கட்டுங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூனுக்கு மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 100 கிராம் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பை நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு நம்ம இப்போ சேர்த்துருக்குறோம். இந்த உளுந்தம்பருப்பை நம்ம வறுக்கிறதுக்கு நெய் கூட விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்து வறுத்துக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்து வறுத்துருக்குறேன். இப்போ உளுந்தம்பருப்பை ஓரளவுக்கு நல்லா செவந்து வறுத்து வந்த பிறகு இது கூடவே வறுத்த வேர்க்கடலை 100 கிராம் சேர்த்துருக்குறேன். அதையும் ஒரு செகண்ட் மட்டும் வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இது கூடவேவும் ஒரு 10 முந்திரி பருப்பு, ஒரு 15 பாதாம் பருப்பு, ஒரு 15 பிஸ்தா பருப்பு, அதுக்கப்புறமா வால்நட்டும் கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே கடாய்க்கு மாற்றிக்கலாங்க. அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கிட்டேவும் 1 நிமிஷம் மட்டும் இதை நல்லா வறுத்துக்கிட்டால் போதுங்க. ஏன்னா வேர்க்கடலையும் ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான், ரொம்ப நேரம் நம்மளுக்கு வறுக்க வேண்டாங்க. இப்போ நம்ம இது நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுறலாம். பாருங்கள், இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கிறேன். நல்லா ஆற விட்டுறலாம். ஆறின அப்புறம் தான் நம்ம அரைக்க போகிறோம். இப்போ அதே கடாயில் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. அதே போல் நீங்கள் உளுந்தம்பருப்பு, முந்திரி, பாதாம் இதெல்லாம் வறுக்கிறதுக்கும் நீங்கள் நெய் கூட சேர்த்து விருப்பப்பட்டால் வறுத்துக்கலாம். நம்ம நெய் சேர்த்தா பிறகு நெய் நல்லா கரைஞ்சி வந்தால் பிறகு நம்ம முருங்கைக்கீரையை இதோட சேர்த்து நல்லா பொழுன்னு வறுத்து எடுத்துக்கிற போகிறோம். இந்த கீரையோட கலர் கொஞ்சம் கூட மாறக்கூடாதுங்க. நான் சொன்னது போல் முருங்கைக்கீரை 3 கைப்பிடி அளவு தான் நம்ம எடுத்துருக்குறோம். முருங்கைக்கீரை 3 கைப்பிடி அளவு எடுத்தாலே நம்மளுக்கு இந்த லட்டுக்கு போதுமான அளவாக இருக்குங்க. அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கிட்டேவும் இதை நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு முருங்கைக்கீரை நல்லா மொறுன்னு சூப்பராக வறுபட்டு வந்துருச்சு. இப்படி கையில் எடுத்து நல்லா நொறுக்கும் போது நல்லா நொறுங்கி வரணும். இப்போ முருங்கைக்கீரையுமே ஒரு பாத்திரத்துக்கு நம்ம தனியாகவே மாற்றிக்கலாங்க. எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக தான் மாற்றிக்கிறணும். அப்போ தான் அரைக்கிறதுக்கு தோதாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நம்மளுக்கு ஆறிடுச்சுங்க. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் கூட ஈரத்தன்மையே இருக்கக்கூடாதுங்க. அதுக்கப்புறமா இதில் ஃபஸ்ட்டு நம்ம உளுந்தம்பருப்பு, நட்ஸ் எல்லாம் வறுத்து வச்சோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு நல்லா கொரப்பாக இந்தளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கிறோனுங்க. இப்போ இதை நம்ம இந்த மாதிரி ஒரு கடாய்க்கு மாற்றிக்கலாம். நம்ம உளுந்தம்பருப்புலாம் வறுத்தோம் இல்லையா, அதே கடாய்க்கே மாற்றிக்கலாங்க. அதுக்கப்புறமா நம்ம முருங்கைக்கீரையை இதோட சேர்த்துக்கலாங்க. முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கொரப்பாக அடித்து எடுத்துக்கிறோணும். நம்ம பொழுன்னு நம்ம வறுத்தாத்தான் இந்த மாதிரி முருங்கைக்கீரை அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக வருங்க. அதுக்கப்புறமா இது கூடயேவும் பேரிச்சம்பழம் சேர்க்க போகிறோங்க. இந்த பேரிச்சம்பழத்தில் பார்த்தீங்கன்னா விதை எடுக்கப்பட்டதாக இருக்குது. நீங்கள் விதையெல்லாம் பேரிச்சம்பழம் வச்சுருந்தீங்கன்னா அந்த விதையெல்லாம் நீக்கிட்டு பேரிச்சம்பழம் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி ஒரு 6 பேரிச்சம்பழம் அளவு நான் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா கொரப்பாக நல்லா அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொரப்பாக அடித்து எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறமா இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை 100 கிராம் எடுத்துருக்கேங்க. 100 கிராமில் பாதி அளவு 50 கிராம் மட்டும் இப்போ சேர்த்துருக்குறேன். தேவைப்பட்டால் நம்ம அடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நட்ஸ் எல்லாம் அடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இது கூடயே 2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க. ஒயிட் சுகரோட ஏலக்காய் சேர்த்து நான் அடித்து வச்சுருக்கிறேன். அதனால் 2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இங்கே பாருங்கள், நல்லா கொரப்பாக சூப்பராக அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் சாப்பிட்டு பார்த்தீங்க கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்குது. அதனால் இந்த நாட்டு சர்க்கரையில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிச்சம் வச்சுட்டு எல்லா நாட்டு சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா சூப்பராக அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம அடித்து எடுத்துருக்கிற இந்த பொருள் எல்லாமேவும் நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கொரப்பாக அடித்து எடுத்துக்கிறணுங்க. ரொம்பவே வலுவலுன்னு அடித்து எடுத்துடக்கூடாது. அப்போ தான் நம்ம லட்டு சாப்பிடும் போது நல்லா நெருன்னு கடித்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க.
இப்போ இது கூடவேவும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நம்ம அப்படியே பிடிச்சாலும் கரெக்டாக நம்மளுக்கு லட்டு பிடிக்க வந்துடும். ஆனாலுமே இன்னும் கொஞ்சம் நெய் ஃப்ளேவரோட லட்டு சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேங்க. நெய் விட்டால் பிறகு நல்லா கையால் கலந்து விட்டுக்கலாம். நம்ம இன்றைக்கி கம்மியான அளவு லட்டு செய்கிறதுனால கையால் கலந்து விட்டுக்கிறோம். அதிகமான அளவு லட்டு செய்கிறதா இருந்தால் கையை வச்சு கலந்து விடாமல் கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிற இந்த அளவுகளுக்கு நம்மளுக்கு 12 லட்டு வந்திருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் சேர்த்துருக்கிற பொருட்களில் நிறைய ப்ரோட்டீன் நிறைஞ்சிருக்குங்க. அப்புறம் ஃபைபர் கண்டென்ட்டு அதிகம் உள்ளதுங்க. கெட்ட கொழுப்பை ஃபுல்லாக குறைச்சி நல்ல கொழுப்பை கொடுக்கக்கூடியதுங்க. அதிலும் வளரும் குழந்தைகளுக்கு மிக மிக ஆரோக்கியமானதுன்னு கூட சொல்லலாங்க. இந்த லட்டை நீங்கள் சாப்பிட்டு பழகிட்டிங்கன்னா அடிக்கடி திரும்ப திரும்ப செய்வீங்கங்க. இந்த லட்டு ஒரு தடவை செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா வெளியில் வச்சேவும் 10 நாளைக்கு கூட வச்சே நம்ம சாப்பிட்லாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னா 1 மாதத்துக்கு கூட நம்ம வச்சு சாப்பிட்லாங்க. ஆனாலுமே நம்ம ஒரு 10 நாளைக்கு ஒருக்க இந்த லட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்பைக்கப்போ செஞ்சு சாப்பிட்டோம்னா இன்னுமே அதிகமான சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த லட்டோட விலை ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 லட்டு 200 கிராம் தாங்க இருக்கும். அதோட விலை 116 ரூபாங்க. அவ்வளோ விலை கொடுத்து நம்ம கடையில் போய் வாங்குறத விட ஹெல்த்தியாக வீட்லேயேவும் நம்ம குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் இது போல் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த லட்டை நான் சாப்பிட்டு பார்த்தீங்க, நல்ல இனிப்பெல்லாம் கரெக்டாக சூப்பராக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. மிஸ் பண்ணாமல் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி லட்டு முருங்கைக்கீரையில் பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஆரோக்கியமான வீடியோவும் பயனுள்ள வீடியோவும் இருக்குன்னு நம்புகிறேங்க. சரிங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபியோட உங்களை பார்க்குறேங்க. பாய்.